அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு இஸ்லாம் தமிழ். இன்றைக்கி நாம் திருக்குரானில் இடம்பெற்றுள்ள 20 விலங்குகளை பற்றி இந்த வினாவிடையில் காணலாம். திருக்குரானில் குறிப்பிடப்பட்டுள்ள விலங்குகளின் பெயர்கள். 1. இந்த விலங்கு நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமூகத்துக்காக அனுப்பப்பட்டது. 2. இந்த விலங்கினால் தண்ணீரை தன் உடம்பில் சேகரிக்க முடியும். விடை: விடை ஒட்டகம். அடுத்த கேள்வி. 1. திருக்குரானின் முதல் ஜூஸில் இந்த விலங்கின் பெயரால் ஒரு சூரா அமைந்துள்ளது. 2. இந்த விலங்கு இறைவனின் பெயரால் குர்பானி கொடுக்கப்படும் விலங்குகளில் ஒன்று. விடை மாடு. அடுத்த கேள்வி. இந்த விலங்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் குர்பானி கொடுக்கப்பட்டது. 2. அது எந்த விலங்கு? விடை ஆடு. அடுத்த கேள்வி. 1. இந்த விலங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குகையில் இருக்கும்போது காப்பாற்றிய விலங்கு. 2. இந்த உயிரினத்திற்கு 8 கால்கள் உள்ளன. விடை சிலந்தி. அடுத்த கேள்வி. 1. இந்த விலங்கின் செயல் காபிலுக்கு தன் சகோதரனை எவ்வாறு மண்ணில் புதைக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தது. விடை காகம். அடுத்த கேள்வி. 1. சூரா லுக்மானில் ஹசரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனிடம் இந்த விலங்கின் குரலின் அளவுக்கு தன் குரலை உயர்த்த வேண்டாம் என கூறினார்கள். 2. இந்த விலங்கு குதிரையைப் போல் இருக்கும். விடை கழுதை. அடுத்த கேள்வி. 1. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த வருடத்தை இந்த விலங்கின் பெயரால் குறிப்பிடுகின்றனர். 2. திருக்குரானில் 30வது ஜூஸில் இந்த விலங்கின் பெயர் கொண்டு ஒரு சூரா அமைந்துள்ளது. விடை யானை. அடுத்த கேள்வி. 1. இஸ்லாத்தில் உண்பதற்கு தடை செய்யப்பட்டுள்ள ஹராமான விலங்கு எது? விடை பன்றி. அடுத்த கேள்வி. 1. சூரா அல் கஹாஃபில் குறிப்பிடப்பட்டுள்ள விலங்கு எது? விடை நாய். அடுத்த கேள்வி.
ஒன்று. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது ஊழியர்களை இந்த விலங்காக மாற்றுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். 2. இந்த விலங்கு ஒரு ஊர்வன வகையைச் சார்ந்தது. விடை பாம்பு. அடுத்த கேள்வி. 1. பனு இஸ்ராயில் சமூகத்தினர் 10 கட்டளைகளை மீறியதால் இந்த விலங்காக மாறினர். 2. இந்த விலங்கு வாழைப்பழத்தை விரும்பி உண்ணும். விடை குரங்கு. அடுத்த கேள்வி. இந்த விலங்கும் சூரா அல்-கஹாஃபில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2. இது ஒரு கடல்வாழ் உயிரினம். விடை மீன். அடுத்த கேள்வி. 1. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சஹாபா மகாராணியைப் பற்றி கூறிய விலங்கு எது? 2. இது ஒரு பறவை. விடை கொண்டலாத்திக் குருவி. அடுத்த கேள்வி. 1. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விழுங்கிய உயிரினம் எது? விடை திமிங்கலம். அடுத்த கேள்வி. 1. சூரா அல்-பக்ராவில் இந்த பறவையின் இறக்கை அளவுக்கு கூட இந்த உலகம் முக்கியமானதல்ல என்று இறைவன் கூறுகின்றான். 2. இது ஒரு பூச்சி வகையைச் சார்ந்தது. விடை கொசு. அடுத்த கேள்வி. 1. இந்த விலங்கின் பெயரால் திருக்குரானில் ஒரு சூரா அமைந்துள்ளது. 2. இந்த விலங்கு நமக்கு தேனை கொடுக்கிறது. விடை தேனீ. அடுத்த கேள்வி. 1. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த விலங்கிடம் பேசினார்கள். 2. இந்த விலங்கின் பெயரால் திருக்குரானில் ஒரு சூரா அமைந்துள்ளது. 3. இது ஒரு பூச்சி வகையைச் சார்ந்தது. விடை எறும்பு. அடுத்த கேள்வி. 1. இந்த விலங்கு அப்ரஹாவையும் அவனது படையையும் கற்களால் தாக்கியது. 2. இது ஒரு பறவை. விடை அபாபில். அடுத்த கேள்வி. 1. இந்த விலங்கு ஃபிரௌனுக்கும் அவனை பின்தொடர்ந்தவர்களுக்கும்
அல்லாஹ்வால் தண்டனையாக அனுப்பப்பட்டது. 2. இது ஒரு பூச்சி வகை. விடை: வெட்டுக்கிளி. அடுத்த கேள்வி. 1. சூரா யூசுஃபில் இந்த விலங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹஜரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த விலங்கு தின்றிருக்குமோ என்று கவலைப்பட்டார்கள். விடை: ஓநாய். அடுத்த கேள்வி. 1. அல்லாஹ்வை பின்பற்றாமல் இருப்பவர்களிடம் நீங்கள் பின்பற்றும் அனைத்து கடவுள்களும் ஒன்று சேர்ந்தாலும் இந்த விலங்கை படைக்க முடியாது என்று அல்லாஹ் சவால் விடுகிறான். 2. இது ஒரு பூச்சி வகை. இதை எங்கும் எளிதாக காணலாம். விடை: ஈ. அடுத்த கேள்வி. 1. இந்த விலங்குகளின் கூட்டம் பனு இஸ்ராயேலின் சமூகத்தாருக்கு தண்டனையாக அனுப்பப்பட்டது. 2. இது நிலம், நீர் இரண்டிலும் வாழக்கூடியது. விடை: தவளை.